தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் என் அன்புக்குரிய தோழமை நெஞ்சங்களே, அகில உலக பெண்கள் திருவிழாவை திரு அவையோடு இணைந்து கொண்டாடிட அன்போடு அழைக்கின்றோம். திரு விவிலியம் கூறும் பெண்களின் வரிசையில் தம்பியின் உயிரை காக்க தன் உயிரை பணயம் வைத்த மரியம், நியாதிபதி தெபோரா, மாமியாருக்கு துணை நின்ற ரூத், தன் இன மக்களை காக்க எல்லைகளை கடந்த எஸ்தர், பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று நினைத்த சூசன்னா, அழகை அறிவை ஆற்றலாக பயன்படுத்திய யூதித்து, சமூகம் எழுதிய குற்றப்பத்திரிகையை கிழித்தெறிந்த முதல் பெண் சீடர் மரிய மகதலா, எல்லா நற்குணங்களையும் தன்னில் பொதித்து இறைவனை சுமந்து நின்ற அன்னை மரியா, இவர்களது வரிசையில் பயணிக்கும் நாம் இறை தன்மையின் மறுபக்கமாக தூய ஆவியின் ஆலயமாக அன்னை மரியின் தோழிகளாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். எனக்கு வலு ஊட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று தூய பவுலடியார் தனது திருமுகத்தில் குறிப்பிடுகின்றார். இறைவனின் துணை கொண்டு வலிமையையும் வல்லமையையும் வேண்டி இத்தெய்வீக திருப்பலியில் பங்கேற்போம். நமது உரிமைகளை தூய ஆவியாரின் கனிகளோடு நிறைவாக பெற்று சமுதாயத்தில் நமது உரிமைகளை நிலைப்படுத்தி வாழ இறையருள் வேண்டுவோம். இறையாசிர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது குருசாமி என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ அவர் செய்த எல்லா குறைகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் இறைவன் தாமே மன்னித்து அவருக்கு நிறைவான நிலைவான வாழ்வை அமைத்து கொடுத்து தன்னுடைய நித்திய பரகதியிலே அவருக்கு இடம் கொடுத்தருளும்படியாக சிறப்பான விதத்திலே அவருடைய ஆன்மாவிற்காக இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். அகில உலக பெண்கள் தினத்தை நினைவு கூறுகின்ற கொண்டாடுகின்ற இன்று நம்முடைய குடும்பங்களில் உள்ள பெண்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்முடைய தாய், நம்முடைய பிள்ளைகள், உடன் பிறந்த சகோதரிகள், இன்னும் நம்முடைய உறவு வட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையும் நினைவு கூர்ந்து நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய ஊருக்காக, நம்முடைய பங்கிற்காக அவர்கள் செய்து வரக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்னும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய அனைத்து வன்முறைகளும் அனைத்து அநீதிகளும் விரைவாக நீங்கிட, அந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்திட முன் வரும்படியாகவும் நாம் அதற்கு தேவையான அருளை ஆற்றலை இந்த பலியிலே பெற்றுக்கொள்ளும்படியாக மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் வலுவின்மையை இரக்கத்துடன் கண்ணோக்கியருளும். மாட்சிக்குரிய உமது வலக்கையை நீட்டி எங்களை என்றும் உமது பிள்ளைகளாக பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. வறியோரின் தேவையை இறைவாக்கினர் ஏசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்திருப்போர்க்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வதனால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார். வறண்ட நூலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வாக்களிக்குவார். நீயும் நீர் பாய்ந்து தோட்டம் போலவும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலவும் இருப்பாய். உன் மக்கள் பண்டை நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டி எழுப்புவார். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டி எழுப்புவார். தகர்ந்த மதிலை திருப்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துவன் என்றும் பெயர் பெறுவார். ஓய்வு நாளில் முறைமைகளினின்று விலகிச் செல்லாது. என் புனித நாளில் உன் விருப்பம் போல் செய்யாதிருந்து ஓய்வு நாள் மகிழ்ச்சி நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மைக்கு மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ வெற்றி பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவருக்கு ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானே மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோப்பின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உணர்த்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாராள். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து பதிலளியும். ஏனெனில் நான் எளியவன் வறியவன். பதிலுரை. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். என் உயிரை காத்தருளும். ஏனெனில் நான் உம்மீது பற்றுடையவன். ஊழியனை காத்தருளும். நீரே என் கடவுள். நான் உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். பல்லவி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும். என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். பல்லவி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர். உம்மை நோக்கி மன்றாடும் அனைவரும் பேரன்பு காட்டுபவர். பல்லவி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது வழியை எனக்கு கற்பியும்.
தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதை என் விருப்பம் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 5 இறை வசனங்கள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தியிலே பார்க்கிறோம், சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்கிற மத்தேயுவை இயேசு அழைக்கின்றார். சுங்கச்சாவடியிலே வரி வசூலிக்கக்கூடிய அந்த தொழில் என்பது ஒரு வளம் கொழிக்கக்கூடிய, செல்வம் கொழிக்கக்கூடிய தொழிலாக இருந்தது. வழக்கமாக வரி தண்டுபவர்கள், அந்த சுங்கச்சாவடியிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் அதிகமாக கேள்விகளை கேட்பார்கள். எதையாவது சொல்லி எப்படியாவது மக்களிடமிருந்து பணத்தை பறித்துவிட வேண்டும், கவர்ந்து விட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய தலையாய நோக்கமாக இருக்கும். ஆனால் இன்றைய நற்செய்தி பகுதியிலே நாம் வாசிக்கக்கூடிய சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவியினுடைய செயல்பாடு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கின்றது. என்னை பின்பற்றி வா என்று இயேசு அவரை அழைத்தவுடன் அவர் பதிலுக்கு எதுவும் சொல்லவில்லை. அவரிடமிருந்து எதையாவது கறந்துவிட வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. பார்த்தவுடன் காதல், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் என்று சொல்லுவது போன்று இயேசுவை பார்த்தவுடன் அவர் மீது அன்பு வையப்பட்டு அவரை பின்தொடர்பவராக அந்த லேவி மத்தேயு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பு மக்களே, இந்த யூதர்களை பொறுத்தவரையில் வரி தண்டுபவர்கள் என்பவர்கள் பாவிகள். ஏனென்றால் அவர்கள் யூதர்களாக இருந்தும் யூத மக்களிடமிருந்து வரி வசூலித்து ரோமை அரசாங்கத்திற்கு அவர்கள் பணிபுரிபவர்களாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலையிலே வரி வசூலிக்கக்கூடிய தொழிலிலே இருந்து வந்த அந்த லேவி சில சமயங்களில் கடுமையான வார்த்தைகளையும் பேசி மக்களிடமிருந்து அந்த வரியை வசூலித்து கொண்டிருந்தார். பொதுவாக யூதர்கள் இந்த வரி வசூலிப்பவர்களை வெறுத்து ஒதுக்கினார்கள். இவர்கள் பாவிகள், நம்மோடு இணைத்து கொள்ளப்பட தகுதி அற்றவர்கள் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆக இயல்பிலேயே இந்த வரி தண்டுபவர்களுக்கு ஒரு சுய மதிப்பு இழப்பை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் தங்களை மதிக்க மாட்டார்கள், தங்களுக்கு இந்த சமூகத்திலே மதிப்பு இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் செய்து வந்த அந்த தொழிலின் பொருட்டு, அது கொண்டு வந்த பணத்தின் பொருட்டு அவர்கள் அந்த தொழிலை செய்து வந்தார்கள். இப்படி சமூகத்தால் வெறுக்கப்பட்டு, மக்களால் புறந்தள்ளப்பட்டு, கண்டுகொள்ளப்படாத நிலையில் இருந்த அந்த லேவியை ஆண்டவர் அழைக்கின்றார். என் பின்னே வா. மக்கள் அவரை பார்த்த விதம் ஒரு விதமாக இருந்தது. இவர் பாவி, இவர் நம் மத்தியிலே வாழ தகுதியற்றவர், இவர்
நம்மிடம் இருந்து கொண்டு மற்றவருக்காக செயலாற்றக்கூடியவர். எனவே இவரை நம் மத்தியில் ஒரு நாளும் நாம் அனுமதிக்க கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டினை அந்த யூத மக்கள் கொண்டிருந்தார்கள். ஆனால் இயேசு யூதராக இருந்த பொழுதிலும் கூட மக்கள் லேவியை பார்த்த விதத்திலிருந்து இயேசு முற்றிலுமாக மாறுபடுகின்றார். மற்றவர்கள் லேவியை மத்தேயுவை ஒரு பாவியாக பார்க்கிற பொழுது இயேசு அவரிடத்திலே அவருடைய உள்ளத்திலே குடிகொண்டிருந்த திருத்தூதரை பார்க்கின்றார். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு நிலையை நம்மால் உணர்ந்திருக்க முடியும். பல நேரங்களில் நாம் மற்றவர்களால் கண்டுகொள்ளப்படாத நிலையிலே இருந்திருப்போம். சில நேரங்களில் நம்மிடத்திலே வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது, பணம் இருக்கின்ற பொழுது, ஏதாவது உடைமைகள் பொருட்களை நாம் மிகுதியாக கொண்டிருக்கின்ற பொழுது நம்மை தேடுபவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அதே நேரத்திலே சூழ்நிலைகளால் நாம் அவற்றையெல்லாம் இழந்து ஒன்றுமில்லாமல் கையறு நிலையிலே நிற்கின்ற பொழுது நம்மை கண்டுகொள்ளாமல் நம்மை புறம் தள்ளுபவர்களாகத்தான் இந்த சமூகம் இருக்கிறது. ஏன், நம்முடைய உறவு வட்டங்கள் கூட பல நேரங்களில் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை தான் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நாம் ஆண்டவரிடத்திலே திரும்பி வர இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். மனிதர்கள் உன்னை கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், உன்னை வெறுத்து ஒதுக்கலாம், உன்னை புறந்தள்ளலாம். ஆனால் உன்னை படைத்த நான் ஒருபோதும் உன்னை வெறுக்க மாட்டேன், உன்னை புறந்தள்ள மாட்டேன், உன்னை கண்டுகொள்ளாமல் இருக்க மாட்டேன் என்று ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார். அவ்வாறு ஆண்டவர் நம்மை பார்க்கின்ற பொழுது, நம்மை பார்த்து நம்மை கூப்பிடுகின்ற பொழுது நாம் அவர் பின்னால் செல்ல தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலக நடைமுறைகள் பல நேரங்களில் நமக்கு பலவித செல்வங்களை, பொருட்களை கொடுப்பதாக இருக்கலாம். இந்த உலகத்தின் போக்கிலே நாம் நடக்கிற பொழுது அதிகமான பணம் நம்மை தேடி வரலாம். அப்பொழுது அந்த பணத்தை பார்த்துவிட்டு எனக்கு இது போதும், இந்த உலகு தரக்கூடிய இன்பம் போதும் என்று நாம் நினைத்து கொண்டு ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நாம் ஆண்டவருடைய ஆசீரை, ஆண்டவருடைய அருளை இழப்பவர்களாக மாறிவிடுவோம். இந்த உலகம் தரக்கூடிய இன்பங்கள், செல்வங்கள், பணம் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு நமக்கு நிறைவு கொடுப்பது போன்று தோன்றும். ஆனால் நம்முடைய முழு மனித வாழ்க்கைக்கு அவை ஒரு நாளும் நிச்சயமாக நிலையான, நிறைவான அந்த ஒரு நிறைவை நமக்கு தந்துவிட முடியாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை ஏறெடுத்து பார்க்கின்ற பொழுது, நம்மை அன்பொழுக பார்க்கின்ற பொழுது அவர் மகனே, மகளே, என்னிடம் திரும்பி வா என்று நம்மை அழைக்கின்ற பொழுது இந்த உலக செல்வங்களை விட்டு, இந்த உலக பாவ வழிகளை விட்டு நாம் அவரிடத்திலே திரும்பி செல்வதற்கு, ஆண்டவரை பற்றி பிடித்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நிச்சயமாக இந்த உலக செல்வங்களை விட்டு செல்ல, இந்த உலகு நம் கண் முன்பாக காட்டக்கூடிய அந்த கவர்ச்சிகளை விட்டு செல்வதற்கு நமக்கு கடினமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அவற்றை நாம் விட்டுவிடுகிற பொழுதுதான் நாம் இயேசுவை பற்றி கொள்ள முடியும். நிலைய இந்த செல்வங்களை நாம் எப்பொழுது விட்டுவிட தயாராகிறோமோ அப்பொழுது நிலையான செல்வமாகிய ஆண்டவரை நம்மால் பற்றி பிடித்து கொள்ள முடியும். அதைத்தான் இந்த தவக்காலமானது நமக்கு அறிவுறுத்தி கூறுகின்றது. எனவே சிறப்பான விதத்திலே இந்த தவ காலத்திலே இந்த உலக செல்வங்களை, இந்த உலகு நமக்கு தரக்கூடிய கவர்ச்சிகளை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரிடத்திலே திரும்பி வருவோம். ஆண்டவர் நம்மை அழைக்கின்ற பொழுது லேவியை போன்று நாமும் அன்போடு அவர் பின்னால் சென்றோம் என்று சொன்னால், இயேசு காட்டுகின்ற அந்த நடைமுறைகளின்படி, விழுமியங்களின்படி நம்முடைய வாழ்வை அமைத்து கொள்ள தயாராக இருந்தோம் என்று சொன்னால் அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அளப்பரிய விதத்திலே இருக்கும். எனவே அந்த ஆசீரை நமதாக்கி கொள்ள, தவக்காலத்தின் முழுமையான ஆசீரையும் நாம் பெற்றுக்கொள்ள இறைவனிடத்திலே திரும்புவோம். இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்வோம். அதற்கான வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்திலே எடுத்து சொல்லி வேண்டுவோம்.
அன்பே உருவான இறைவா, எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக பயணிக்கும் இந்த ஆண்டிலே எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலைவினர் அனைவரும் உடல் நல்ல நலன்களை தந்து அவர்கள் பெண்களின் சமத்துவ மாண்பினை திரு அவையில் ஏற்படுத்தி வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மையே உருவான இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் வகையில் செயல்படவும், குறிப்பாக அனைத்து துறைகளிலும் பெண்களுக்கான சம வாய்ப்புகளை வழங்கி சமுதாயம் சமநிலை பெற்றிட ஞானத்தை தந்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, பெண்கள் தமக்குள்ளே உள்ள திறமைகளை வெளிக்கொணர்ந்து உயர்ந்த குறிக்கோளை நிறைவாக்கின்ற சமுதாயத்தில் எதிர்பாலினத்தர் உறுதி துணையாக நீதியோடும் சமத்துவத்தோடும் வழிகாட்டிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, ஏற்ற தாழ்வுகள் மலிந்து நலிவுற்று எம் சமுதாயத்தில் ஏழைகள், கைப்பெண்கள், திருநங்கைகள், உடல் ஊனமுற்றோர் அனைவரும் மன உறுதியும் விடாமுயற்சியும் பெற்றவர்களாய் வாழ தேவையான வழிகளையும் ஆலோசனைகளையும் நீரே அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பே உருவான எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தூய்மையடைந்து உமக்கு மிகவும் ஏற்புடைய எங்கள் மனதை காணிக்கையாக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உமை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட குருசாமி எனும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்து பிறப்பின் யூபிலி ஆண்டு இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகி எங்களை வழிநடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவொரு கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமீன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, விண்ணக வாழ்வின் கொடைகளால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இம்மையில் நாங்கள் கொண்டாடும் அரை நிகழ்வுகள் எங்கள் நிலை வாழ்வுக்கு உதவுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலையொளி
நிறைவேற்ற நம் பங்கு தந்தையில் உள்ள சுகத்திற்காகவும் திருப்பலியில் பங்கேற்ற ஒருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே, புனித ஜெபமாலை அன்னையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.